ஹலோ ட்ரேடர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் மே மந்த் வந்து புதுசாக ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ மே மந்தில் என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் மீன்ஸ் ரேடாரில் வைக்கலாம், அது எல்லாத்தையுமே தான் இன்னைக்குள்ள வீடியோஸில் சொல்ல போகிறேன். ட்ரேடர்ஸ் வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதிகமான இன்ஃபர்மேஷனை டெஃபினட்டாகவே லேர்ன் பண்ணலாம். அண்ட் ட்ரேடர்ஸ், ஒரே ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இது போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இருக்குன்னு சீக்கிரமாக பார்க்கலாம். அண்ட் ட்ரேடர்ஸ், உங்களுக்கே தெரியும், மீன்ஸ் யூஎஸ் ஈரான் வார்லாம் போயிட்டு இருக்கு. அதனால ஆயில் சப்ளையுமே அதிகமாக இருக்கிறது இல்லை, க்ரூட் ஆயில். அதனாலுமே ப்ராப்ளம் இருக்கு. அதனாலே பார்த்தீங்கன்னா இந்த சுகர் செக்டர் ஸ்டாக்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே ஒரு நல்ல பெட்டரான மீன்ஸ் ரேலியில் இருக்கு. அண்ட் அட் த சேம் டைம் நான் இங்கே எதுவும் அதிகமாக ஃபைனான்சியல்ஸ் இந்த ஃபண்டமெண்டல்ஸ் அதை பற்றிலாம் பேச போகிறதில்ல. ஏன்னா மீன்ஸ் சுகர்லேருந்து தான் இந்த எத்தனால்னு ஒரு கெமிக்கல் வந்து ஒரு மீன்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதை வச்சு நம்ம பெட்ரோல் இருக்குல்ல, அதை மீன்ஸ் நம்ம ஃபாரின் கண்ட்ரிலேருந்து வாங்குறோம்ல, அதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த எத்தனாலை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் எத்தனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரும்புலேருந்து எடுக்கிறாங்க. கரும்பு சுகர் செக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா, அதனால தான் சுகர் செக்டர் இருக்க எல்லா பிஸ்னஸுமே வந்து இப்போ அதிகமாக வந்து ரேடாரில் இருக்குது. அதனால தான் உங்ககிட்ட சுகர் செக்டரை மட்டும்தான் இந்த மீன்ஸ் இந்த மந்தில் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். ஐ ஹோப் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் என்ன ஸ்டாக்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ஃபர்ஸ்ட் ஸ்டாக் மாவனா சுகர். அண்ட் இந்த ஸ்டாக்லையுமே நம்ம டேரெக்டாகவே இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்க்கலாம். அண்ட் டெக்னிக்கல் பேசிஸில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் டைம் சொல்லியிருந்தேன், இங்கே கீழே சொல்லியிருந்தேன். அண்ட் டார்கெட்டுமே ஹிட் ஆச்சு, ஒரு 36% ரிட்டர்ன் கிடச்சிச்சு. அண்ட் அகைனுமே இங்கே கீழே வந்திருக்கு. அதனால் இப்போ ஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு இப்பயுமே ஒரு நியர் அபவுட் வந்து ஜஸ்ட் செகண்ட் தான் ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு அரௌண்ட் வந்து ஒரு 36% கீழே டவுனில் தான் இப்பயுமே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் டெக்னிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங்ஸ் 200 days மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது ஃபர்ஸ்ட் பாசிட்டிவான விஷயம். அட் த செகண்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் இருக்கு. அந்த ரெசிஸ்டன்ட் லைனுமே இன்னைக்கு தான் பிரேக் அவுட் பண்ணிருக்கு. நல்லா கிளியராக கேட்டுங்க ட்ரேடர்ஸ், இன்னைக்கு தான் ரெசிஸ்டன்ட் லைனுமே கிளியராக பிரேக் அவுட் பண்ணிருக்கு. அதையுமே இங்கே கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது. அண்ட் வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1.64 மில்லியன் ஒரு நல்ல ஒரு வால்யூமே இங்கே இருக்கு. அண்ட் பிரேக் அவுட்டுமே ஒரு கிளியராகவே இங்கே மீன்ஸ் நல்ல ஒரு ஹியூஜ் வால்யூமில் பண்ணியிருக்கிறதுமே கிளியராக பார்க்கலாம். அண்ட் ரேலி தந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் கீழே டவுனில் வந்ததுக்கு அடுத்தது ஒரு ரேலி தந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 45% நீங்கள் ரேலி தந்துருச்சு. அட் த சேம் டைம் ஒரு லாஸ்ட் 1 month அப்படின்னு ஜஸ்ட் செகண்ட் தான் ஒரு லாஸ்ட் ஒரு 1 month டைம் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு நியர் அபவுட், ஏன்னா ஒரு 1 month ஒரு நியர் அபவுட் நீங்கள் போயிட்டு தான் இருக்குது ப்ராப்ளம். அந்த டைம் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு அரௌண்ட் வந்து எக்ஸாக்டாக ஒரு 26% ஒரு செம்மையான ரேலி வந்து இங்கே கிடச்சிருக்கு. ஐ ஹோப் கிளியராக புரியுன்னு நினைக்கிறேன். அதனால இந்த ஸ்டாக்ஸுமே டெஃபினட்டாகவே மீன்ஸ் மே மந்தில் ரேடாரில் வைங்க. ஐ ஹோப் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ நான் வேறு ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் மேக் பண்ணுறேன். புரிஞ்சவங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஒருவேளை இங்கே கீழே வந்து மீன்ஸ் இது அதிகமாக சான்ஸ் இல்லை, கீழே ரெசிஸ்டன்ட் எடுத்துட்டு திரும்பவும் ஒரு ரேலி தரதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா இங்கேருந்து டேரெக்டாக ஒரு ரேலி தரதுக்கான சான்ஸுமே இருக்குது. ட்ரேடர்ஸ், நான் இங்கே அனலைஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இதேமாரி நீங்களும் எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலாகவே அனலைஸ் பண்ணலாம். அண்ட் இதுக்காகவே நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸுமே இங்கே பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி ஒன்று விடாமல் ஃபுல்லாகவே டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வெறும் ஜஸ்ட் நீங்கள் 5,000 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டெஃபினட்டாகவே உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். உங்கள் போர்ட்ஃபோலியோ நீங்களாவே இண்டிவிஜுவலாக யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் மேனேஜ் பண்ணுறது கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மந்த்லி மெம்பர்ஷிப் வெறும் 1 monthக்கு இங்கே 300 தான் சேல் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் டெஃபினட்டாகவே ஜாயின் பண்ணலாம். அட் சேம் டைம் இயர்லி மெம்பர்ஷிப் ரொம்ப அதிக பேர் இந்த பிளானில் தான் இங்கே ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. 1 yearக்கு 3,000 சேல் பண்ணிருக்கேன். நீங்கள் டெஃபினட்டாகவே ஜாயின் பண்ணலாம். இந்த இயர்லி மெம்பர்ஷிப் அண்ட் அது போக மந்த்லி மெம்பர்ஷிப் இதில் ஜாயின் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குன்னா, பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நம்மளுடைய மெம்பர்ஷிப் குரூப் இருக்குது, நாங்கள் ஷேர் பண்ணுவேன். உங்கள் கேபிட்டல் குரூப் பண்ணுறதுக்கு அது கண்டிப்பாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் லிங்க் தந்திருக்கேன். வெறும் ஜஸ்ட் 1 time செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே செகண்ட் ஸ்டாக் பஜாஜ் இந்துஸ்தான் சுகர்ஸ். அண்ட் இந்த ஸ்டாக்லையுமே நம்ம இங்கே சீக்கிரமாக இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்த்துடலாம். அண்ட் இதுவுமே டெக்னிக்கல்ஸ் பார்த்தா நான் ப்ரீவியஸ் டைம்லையுமே ஐ திங்க் மீன்ஸ் மார்க் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. நான் இங்கே சொல்லியிருந்தேன் ஒரு நல்ல பெட்டரான இதுலேயுமே ஒரு ரேலி தந்துச்சு. அண்ட் ரேலி தந்துமே ஒரு 61% ஒரு ரேலி தந்துச்சு. அண்ட் அதுக்கடுத்து ஒரு சைட் வேஸில் போச்சு. அதுக்கடுத்து தலைவன் ஒரே முட்டா கீழே வந்துட்டாரு. அதுவுமே இங்கே டெக்னிக்கல்ஸில் கிளியராக பார்க்கலாம். அண்ட் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு நியர் அபவுட் வந்து செம்மையாக இன்னமுமே கீழே வந்து தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு 96% கீழே டவுன்லாம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இப்பயுமே ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து
ஒரு சைட் வேஸில் போயிட்டு இருக்கிறத கிளியராக பார்க்கலாம். டெய்லி டே டு டே சார்ட்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் 200 days மூவிங் ஆவரேஜ் இருக்கு. அதையுமே ஒரு பிரேக் அவுட் பண்ணி இங்கே மேலே போய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாசிட்டிவான விஷயம். அண்ட் செகண்ட் டெக்னிக்கல் பேஸில் பார்த்துச்சுன்னா இங்கேயுமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் இருக்கு. அண்ட் ரெசிஸ்டன்ட் லைனையுமே இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இங்கே ஃப்ரெஷ்ஷாக வந்து பிரேக் அவுட்னு பண்ணியிருக்கு. அதுவுமே இங்கே கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது. அண்ட் அது வால்யூம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் 29.92 மில்லியன் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான வால்யூமே இருக்கு. அண்ட் இதுலையுமே கீழே பாட்டம்லேருந்து பார்த்துச்சுன்னா ஒரு அரௌண்ட் வந்து ரேலி தந்த மீன்ஸ் ப்ராஃபிட் தந்தா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு அரௌண்ட் வந்து ஒரு 35% ஒரு ப்ராஃபிட் தந்திருக்கு. அண்ட் லாஸ்ட் 1 monthல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் இங்கே ஜஸ்ட் செகண்டாக எக்ஸாக்டாக வச்சுக்கிறேன். ஓகே, லாஸ்ட் 1 month அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு 25% ஒரு செம்மையான ரேலியுமே தந்திருக்கு. அண்ட் சேம் டைம் தான் இந்த ஸ்டாக்னு பார்த்தீங்கன்னா வெரி ஜஸ்ட் இப்போதான் பிரேக் அவுட்டே பண்ணியிருக்கு. அதுவும் ஆயில வந்து மீன்ஸ் ரொம்ப அதிகமாக வந்து ரெசிஸ்டன்ட் மேலே இங்கே பிரேக் அவுட் ஆகுது. அதனால ஸ்லைடாக இங்கே சைட்வேஸ் ஆகிறதுல இங்கே சான்ஸ் இல்லை. நல்ல ஒரு பெட்டரான ஒரு ரேலி தரத்துக்கான சான்ஸுமே மீன்ஸ் பார்க்கலாம். அண்ட் நம்ம லிஸ்ட்ல இருக்கிற அடுத்த ஸ்டாக் உத்தம் சுகர் மில்ஸ். அண்ட் இந்த ஸ்டாக்லையுமே இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்க்கலாம் டைரெக்டாகவே. அண்ட் இதுவுமே இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்த்துச்சுன்னா இதுவுமே ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு கிளியராக பார்க்கணும். ஜஸ்ட் செகண்டாக வீக்லி பேசிஸில் போயிருந்தேன். ஓகே, இதுவுமே ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்க்கும்போது அரௌண்ட் இப்பயுமே ஒரு 51% கீழே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் டே த டைம் பீரியடில் பார்த்தா ஒரு அரௌண்ட் வந்து ஒரு 200 days மூவிங் ஆவரேஜ் மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுவுமே ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது. அண்ட் ரெசிஸ்டன்ட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் இங்கேயுமே கிளியராக பார்க்கலாம். ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைனுமே இங்கே பார்க்க முடியுது. அட் த சேம் டைம் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் ப்ரீவியஸில் சொல்லியிருந்த 2 ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா இங்கே பிரேக் அவுட் தந்துருச்சு. ஏன்னா இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இன்னும் பிரேக் அவுட் தரல. இன்னுமே ரெசிஸ்டன்ட் லைன் இங்கே டச் ஆகி தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் லைன் இங்கே டச் ஆச்சு, கீழே டவுன் ஆச்சு. செகண்ட் இங்கே டச் ஆச்சு, அதுக்கடுத்து டவுன் ஆகி ஒரு ஹேண்டில் மேக் பண்ணிச்சு. தேர்டு டச் ஆகியுமே இங்கே ஹேண்டல்லாம் மேக் பண்ணியிருக்கு. அண்ட் ஃபோர்த்துமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வேறு ஜஸ்ட் வீக் தான் போயிருக்கு, இன்னும் பிரேக் அவுட் ஆகலை. மீன்ஸ் ஒரே செக்டரில் இருக்க 2 ஸ்டாக் வந்து சேமாக பர்ஃபார்ம் பண்ணுதுன்னா ஒரு ரேலியில் இருக்குன்னா அது கூட இருக்கிற ஸ்டாக்ஸுமே வந்து ஒரு சேமான ஒரு ரேலி தரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால இந்த ஸ்டாக்ஸுமே உங்கள் ரேடாரில் வைக்க சொல்கிறேன். ஐ ஹோப் கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே போல் இந்த ஸ்டாக்குமே ஒரு அரௌண்ட் வந்து கீழே பாட்டம்லேருந்து பார்த்தாலும் ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு 45% ஒரு ரேலி தந்துருச்சு. அண்ட் லாஸ்ட் 1 month டைம் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு நியர் அபவுட் ஜஸ்ட் செகண்ட் தான் ஓகே நியர் அபவுட் வந்து லாஸ்ட் 1 monthனு பார்த்தாலும் ஒரு அரௌண்ட் வந்து இதுவுமே ஒரு 15% ஒரு ரேலி தந்திருக்கு. மற்ற 2 ஸ்டாக்கோட கம்பேரிசன் பண்ணும்போது இங்கே ரேலி வந்து கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா இதுலேயுமே ஒரு நல்ல பொட்டன்ஷியல் இருக்குது. வரப்போகிற அப்கமிங் டைம்ஸில் ஒரு நல்ல பெட்டரான ரேலி தரத்துக்கான சான்ஸ் இருக்குது. அண்ட் ட்ரேடர்ஸ் என்னோட யூடியூப் மெம்பர்ஷிப்புமே இருக்குது. இதுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணலாம். பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நான் எங்கேயுமே ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்கள் கேபிட்டல் க்ரோ பண்ணுறதுக்கு டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும். வெறும் ஜஸ்ட் 1 month மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். அண்டு இது மட்டும் இல்லாமல் என்னுடைய டெலிகிராம் சேனலுமே இருக்குது. பெஸ்ட்டான சாட்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நான் அங்கேயுமே ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரேடர்ஸ் இந்த வீடியோ இவ்வளோ தான். நான் நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு. இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் சேனலை இப்போ வரைக்கும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதை போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். நான் சொல்லியிருந்த இந்த 3 பெஸ்ட்டான மீன்ஸ் ஸ்டாக் ஆஃப் த மந்த்துக்கு ரேடரில் வைக்கிற ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள். நான் சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். ட்ரேடர்ஸ் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.